அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தீராத கடனை தீர்க்கும் தை மாத சோமவார பிரதோஷ சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அனைத்து உலகங்களுக்கும் தலைவனாகவும் தெய்வங்களுக்கெல்லாம் மேலான தெய்வமாகவும் கருதப்படுபவர் பாரம்பொருள் சிவபெருமானுக்கு மிக முக்கியமான 8 விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதமாகும். பிரதோஷ நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி இன்பம் பெருகும் என்பது நம்பிக்கை. சோமவார பிரதோஷத்தன்று சிவபெருமானை எப்படி வழிபட்டால் அனைத்து விதமான கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் பிரதோஷ வழிபாடு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது தை மாதத்தில் வரும் மிக முக்கியமான சிறப்பான விரதமாகும். இந்த ஆண்டு தை மாதத்தில் வளர்பிறையில் இந்த பிரதோஷம் வருகிறது. அதாவது தை மாதத்தில் வரும் மிக முக்கிய விரதமாகும். இந்த பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கட்கிழமையில் வருகிறது. அதனால் இதை சோமவார பிரதோஷம் என்கிறோம். பிரதோஷங்களில் சனி மகா பிரதோஷத்திற்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுவது திங்கட்கிழமையில் வரும் சோமவார பிரதோஷமாகும். இந்த பிரதோஷ நாட்களில் பரம்பல் சிவபெருமானை வழிபட்டால் கட்டாயம் வேண்டியது கிடைக்கும். நம்முடைய மனதில் தோன்றும் பல்வேறு சிந்தனைகளுக்கு மனோகாரனான சந்திரனே காரணமாகும். அதனால் சந்திரனை பிறையாக சூடிய எம்பெருமானை இந்த நாளில் தரிசிப்பது அளவில்லாத நன்மைகளை நமக்கு தரும். பிரதோஷ தினத்தன்று மாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோம சுக்த வளம் வந்து நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரரையும் வணங்க வேண்டும். திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் ஆகும். திங்கட்கிழமை நாளில் வருகின்ற பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்தால் கடன் தொல்லையிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் விடுபடலாம். உங்களுக்கு நல்ல சுபிட்சம் உண்டாகும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். பிரதோஷ வேளையில் நந்தி பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வெள்ளுவ மாலை சாற்றி நெய் விளக்கேற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்யலாம். பிரதோஷ நேரத்தில் நமச்சிவாய மந்திரம் ஜெபித்தால் நமது முன்னோர்கள் 7 தலைமுறையினர் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும். பிரதோஷ காலத்தில் சக்தியோடும் முருகப்பெருமானோடும் இணைந்த சோமசுக்த கந்தமூர்த்தி அதாவது சோமஸ்கந்தமூர்த்தியை தரிசிப்பதால் குடும்ப உறவுகள் கண்டிப்பாக மேம்படும். சோமவார பிரதோஷத்தன்று நடராஜமூர்த்தியை வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக காணலாம். பிரதோஷம் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நியதி. திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். வறுமை நீங்கி செல்வம் பெருகும். மேலும் தொழில் மேன்மை அடையும். கடன் பிரச்சனைகள் தீரும். போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் எளிதில் வெற்றி கிடைக்கும். பிரதோஷ நாட்களில் சிவாலயங்களில் சிவனுக்கு பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீர், மஞ்சள், பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்து வெல்வம், அரளி, தாமரை, மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்த பின்பு தீபாராதனை நடைபெறும். இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறும். இவருக்கு எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்காக தரலாம். பின்பு அருகம்புல் பூ சாற்றிய பின்பு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கம். நந்தி தேவரது தீபாராதனைக்கு பின்பு மூலவரான லிங்கத்திற்கும் நமக்கு நடக்கும் தீபாராதனை நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையே பார்ப்பது தரிசிக்க நம் சந்தோஷங்கள் நம்முடைய தோஷங்கள் நன்மை உண்டாகும். முக்கியமாக சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் முக்கியமானது பிரதோஷ விரதமாகும். பிரதோஷ வேளையில் சிவபெருமானை வழிபட்டால் ஈசனின் பூர்ண அருள் கிடைக்கும். பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து வந்தால் மறுமையில் பலன் கிடைக்கும். பிரதோஷ காலத்தில் விரதம் நீங்கள் இந்த ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், தை மாதங்களில் தொடங்குவது மிக சிறப்பானதாகும். பிரதோஷ நேரங்களில் சிவாலயம் சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும். தை மாதம் வரும் பிரதோஷத்தில் சிவ தரிசனம் செய்து வழிபட்டால் வாழ்வில் தடைகள் எல்லாம் தகர்த்து எறிந்துவிடும். சிவபெருமான் முக்கியமான விரதம் இந்த தை மாத பிரதோஷ விரதம். பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபட உகந்ததாக கருதப்படும் காலமாகும். இப்பிரதோஷ காலத்தில் நிகழும் மற்றும் வழிபாடும் பிரதோஷ வழிபாடு எனவும் பிரதோஷ தினத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம்
பிரதோஷ விரதம் எனவும் கடைபிடிக்கப்படுகிறது. பிரதோஷ வழிபாடு தோஷங்களை நீக்குவதோடு பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய சிறப்பு. யார் ஒருவரது ஜாதகத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் குறைந்தது 4 தோஷங்களாவது இருக்கும். எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபடுவதன் மூலம் பயன்பெறலாம். தை மாத பிரதோஷ தினமான நீங்கள் அந்த நாட்களில் மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபாடு செய்தால் அனைத்து விதமான பாவங்களும் பறந்தோடும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.